இன்றைக்கு என்னாகும் 14வது அதிகாரம் அல்ல 11வது வசனத்தை வாசிப்போம். आज हम गिनती 14 अध्याय के 11 वचन को पढ़ेंगे. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள்? இந்த வசனத்தில் கர்த்தர் மோசேயிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். इस वचन में परमेश्वर ने मूसा से एक प्रश्न पूछा. அந்த கேள்வியின் ஆரம்பம் எது வரைக்கும் என்று சொல்கிறார். और उस प्रश्न को परमेश्वर ऐसे पूछते हैं कि कब तक. இந்த எது வரைக்கும் என்ற இந்த கேள்வி अनेक இடத்துல வேத வசனத்தை நாம் வாசிக்க முடியும். पवित्र शास्त्र में ये जो प्रश्न कब तक हम बार-बार पढ़ सकते हैं. ஆனால் अनेक நேரம் மனுஷன் தேவனிடத்தில் பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி இருக்கும். जो मनुष्य है वो बहुत बार जो परमेश्वर से पूछता है कि कब तक तुम ऐसे रहेंगे. 13வது சங்கீதம் 1வது வசனத்தில் தாவீது அப்படி கேள்வியை வைக்கிறதை நாம் பார்க்க भजन முடியும். संहिता 13 में दाऊद ऐसा एक प्रश्न पूछता है. அவர் சொல்கிறார், எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? और दाऊद पूछता है, परमेश्वर कब तक तू मुझे भूला रहेगा. கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தராமல் இருக்கும்போது ஏதோ அவர் மறந்து போய்விட்டார் என்று நினைத்து அவர் சொல்றார், எது வரைக்கும் தான் நீ மறந்து இருப்பீர்? जब परमेश्वर उसके प्रार्थना को उत्तर नहीं दे रहा था, उसे लगा कि परमेश्वर उसे भूल गया और वो कहता है कि कब तक तू मुझे भूलेगा. ஆபகுக்கு 1வது அதிகாரம் 2வது வசனத்திலும் ஆபகுக்கு அப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு இருக்கிறார். हबक्कुक पहला अध्याय के दूसरे वचन में हबक्कुक भी ऐसा एक प्रश्न पूछता நான் है. எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிட வேண்டும்? वो कहता है कि मैं कब तक तुझे पुकारूं. இந்த கொடுமை நிமித்தம் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்க்கிறேன். इस परेशानी के कारण हर दिन मैं तुझे पुकारता हूं, ஆனால் நீ கேளாமல் இருக்கிறீர். लेकिन तू तो नहीं सुन रहा. எது வரைக்கும் நான் உம்மை நோக்கி கூப்பிட வேண்டும்? इसलिए मैं कब तक तुझे पुकारूं. ஆனால் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கேட்கிறதை பார்க்கிறோம். लेकिन लोग परमेश्वर से ये सवाल पूछने से बढ़कर 14வது அதிகாரம் 11வது வசனத்திலே கர்த்தரே ஜனங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வியா இருக்கிறது. और गिनती 14 के 11 में जैसे हमने पढ़ा कि परमेश्वर खुद पूछते कि कब तक. எது வரைக்கும் என்று கர்த்தர் ஜனங்களை பார்த்து கேட்கிற கேள்வி. परमेश्वर लोगों से पूछता है कि कब तक. ஹல்லேலூயா. हालेलुया. ஏதாவது நீங்க எதிர்பார்க்கும் போது அது நடக்காமல் இருக்கும்போது, जब कुछ आप चाहते हैं और वो नहीं होता है, எதிர்பார்ப்பது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கும்போது, जब आप कुछ सोचते हैं लेकिन कुछ और ही होता है, அநேக நாட்களாய் நடக்கிறது வித்தியாசமா இருக்கும்போது ஒரு கேள்வி வருது, எது வரைக்கும் என் சூழ்நிலை இப்படி இருக்கும்? कई दिनों से जब जैसे आप सोचते वैसा कुछ नहीं होता तो आप पूछते कि कब तक मेरी परिस्थिति ऐसे रहेगी. அந்த தாமதம் ஒரு எரிச்சலாய் மாறி போகிறது. और वो जो देरी है वो एक परेशानी या फिर एक बन जाता அந்த है. எரிச்சல் ஒரு கோபமாய் மாறுகிறது. और उसके बाद वो क्रोध में बदल जाता ஏன் है. வாழ்க்கையில இப்படி நடக்காமல் இருக்கிறது? आप पूछेंगे कि मेरे जीवन में ऐसा क्यों नहीं हो रहा. அப்படிதான் கர்த்தர் அந்த என்னாகமம் 14-11வது வசனத்துல வாசிக்கும் போது, और वैसे ही गिनती 14 के 11 में हमने पढ़ा, அவர்கள் தாமதிக்க ஒரு மாற்றம் உடைய வாழ்க்கையில வராமல் இருக்கும் வரை, जब वे लोग परमेश्वर को इनकार कर रहे तो देरी कर रहे थे, ஒரு எரிச்சலும் கோபம் உண்டாக்குற ஒரு காரியமாய் அது மாறினது. तो वो परमेश्वर को क्रोध या गुस्सा दिलाया था. கர்த்தர் சொல்றார், எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? परमेश्वर कहता है कि ये जो लोग कब तक मुझे गुस्सा दिलाएंगे. கர்த்தர் எதிர்பார்த்தது போல அவர்கள் வராமல் இருக்கிறதுனால, மாறாமல் இருக்கிறதுனால அவர் சொல்றார், அவர்கள் கோபம் உண்டாக்குகிறார்கள். और इसलिए क्योंकि वो लोग परमेश्वर जैसा चाहता था वैसे नहीं जी रहे थे, परमेश्वर कहता है कि कब तक ये मुझे गुस्सा दिलाएंगे. எதனால கோபம் உண்டாக்கினார்கள்? वे लोग क्यों परमेश्वर को गुस्सा दिला रहे அதே थे. வசனத்துல அதோட காரணத்தை பார்க்கிறோம். उसी वचन में उस कारण को हम देखते हैं. விசுவாசியாமல் இருக்கிறதுனால, क्योंकि वो परमेश्वर पर विश्वास नहीं करते हैं. கர்த்தர் மேல் விசுவாசிக்காமல் இருக்கிறதுனால கர்த்தர் சொல்ற, எது வரைக்கும் இவர்கள் விசுவாசிக்காமல் இருப்பார்கள்? क्योंकि वे लोग परमेश्वर पर विश्वास नहीं कर रहे थे, परमेश्वर पूछता है कि तुम कब तक मुझ पर विश्वास नहीं இந்த करेंगे. ஜனங்கள் யார் என்று நாம் அறியும்போது, और ये जो लोग कौन थे, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், वो परमेश्वर ने चुने हुए लोग थे. வாக்குத்தத்தத்தின் ஜனம், वो उस प्रतिज्ञा के लोग थे. இந்த இஸ்ரவேலை பார்த்து கர்த்தர் சொல்ற, இந்த ஜனமோ என்னை விசுவாசியாமல் இருக்கிறார்கள். अब उन्हीं इस्राएलियों को देखकर परमेश्वर कहता है कि ये जो लोग मुझ पर विश्वास नहीं அதே करते. வசனத்துல 11வது வசனத்துல வேற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். और उसे 11 वचन में एक और बात को कहता है. அவர்கள் சில அற்புதங்களும் அடையாளங்களை கண்டார்கள். वे लोग कुछ आश्चर्य कामों को देखे, अद्भुतों को देखे. நான் அவர்கள் விசுவாசிக்கும்படியாகவே अनेक அற்புதங்கள் அடையாளங்களை நான் காண்பித்தேன். वे लोग विश्वास करे इसलिए मैंने उनके जीवन में अद्भुतों को किया. நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும். लेकिन सारे आश्चर्य कर्मों को देखने के बाद भी என்ன அடையாளங்களை கர்த்தர் காண்பித்தார்? परमेश्वर ने किन चीजों को बताया. अनेक அந்த வனாந்திர வழியில अनेक அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் காண்பித்தார். उस जंगल के मार्ग में परमेश्वर ने कई अद्भुतों को, आश्चर्य कर्म को दिखाया. ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் தேவைகளை சந்தித்தார். हर दिन अद्भुत रीति से उनके जरूरतों को पूरा किया. அவர்களை பாதுகாத்தார். और परमेश्वर ने उनकी रक्षा की, அவர்களை வழிநடத்தினார். उनकी अगुवाई की थी. அவரை போஷித்தார். और परमेश्वर ने उन्हें भोजन दिलाया. அவர்களுடைய மகிமை கண்டார்கள். और वे लोग परमेश्वर की
की महिमा को देख रहे அந்த थे எதிரி பார்வோன் சேனை அந்த சமுத்திரத்தில் கவிழ்ந்து போனதை அவர்கள் கண்டார்கள். और वे लोग अपने आंखों से देख के परमेश्वर ने कैसे उस फिरौन की सेना को वहां पर नाश किया था। கர்த்தருடைய அந்த அதிகாரம் இயற்கை மேல் இருக்கிற அந்த அதிகாரத்தை கண்டார்கள். उस सृष्टि पर परमेश्वर का जो अधिकार है उसे लोगों ने देखा சிவந்த சமுத்திரம் பெரிய அந்த சமுத்திரம் ரெண்டாய் பிரிந்தது. और वो जो लाल समुद्र वो दो भाग हो गया था। அப்படி கர்த்தர் சொல்ற இத்தனை இந்த காரியங்களை கண்டாலும் கூட அடையாளங்களை கண்டாலும் கூட परमेश्वर कहता है कि इतने अद्भुत कामों को देखकर भी இவர்கள் எதுவரை என்ன விசுவாசியாது இருப்பார்கள். तो ये लोग कब तक मुझ पर विश्वास नहीं करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப சில நேரம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏன் அற்புதங்களை செய்கிறார், तो कुछ समय परमेश्वर हमारे जीवन में अद्भुतों को क्यों करता है, ஏன் அடையாளங்களை செய்கிறார், परमेश्वर क्यों आश्चर्य काम को அதை करता है, மறக்காமல் அதை நினைவு கூறும்படியாக, ताकि हम उसे भूल ना जाए लेकिन उसे याद करें। அதை நினைக்க நினைக்க இன்னும் நம்முடைய விசுவாசம் வளரும்படியாக हम जितना उसे याद करते उतना हमारा विश्वास बढ़ता है கர்த்தர் நம்மள அந்த அடையாளங்களை காண செய்கிறார். और परमेश्वर इसलिए वो अद्भुतों को हमें दिखाता ஆனால் இந்த है। ஜனங்கள் ஏன் விசுவாசிக்காமல் போகிறார்கள், लेकिन ये जो लोग थे परमेश्वर पर क्यों विश्वास नहीं कर रहे थे, அந்த கண்ட அந்த அடையாளங்களை இவர்கள் மறந்து போகிறார்கள். क्योंकि परमेश्वर ने जो अद्भुतों को दिखाया वो लोग उसे भूल गए। சாத்தான் அவர்களை அடுத்த பிரச்சனைகளை சந்திக்கும் போது அந்த கடந்த அந்த அடையாளங்களை கண்டார்களே அதை மறக்க செய்கிறான். जब वे लोग नए समस्याओं का सामना करते तो पिछले दिनों में परमेश्वर ने जो किया उसे वो भूल गए थे। கர்த்தர் நடத்தி வந்த பாதையில அந்த அற்புத செயல்களை மறக்க செய்கிறான். परमेश्वर के पिछले दिनों में जो अद्भुतों को किया उसे वो लोग भूल गए थे ஆகையால் அடுத்த பிரச்சனைகளை சந்திக்கும் போது, और इसलिए जब अगले कुछ समस्या का सामना कर रहे थे, அடுத்த சில தடைகளை சந்திக்கும் போது कुछ रुकावटों का जब सामना करते थे அவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறவர்களாய் மாறினார்கள். तब वे लोग कुड़कुड़ाते थे और परमेश्वर के विरोध में कहने लगते थे। இரண்டாவது ஏன் அவர்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறார்கள், और दूसरी बात वे लोग क्यों विश्वास नहीं करते ஒரு थे, காலத்துல அந்த நேரத்துல கர்த்தர் அற்புதம் செய்தாலும் கூட और एक समय पर परमेश्वर ने अद्भुत किया फिर भी, நாட்கள் கடந்து போன பின்பு அவர்கள் வித்தியாசமாய் நினைக்க ஆரம்பிக்கிறார்கள். लेकिन जब समय बीतते गए दिन बीतते गए उनका जो विश्वास कुछ अलग था। இது தானாக நடந்திருக்கலாம், उन्हें लगा कि ये तो जो ऐसा ही हो गया, இது ஒரு பெரிய விஷயம் அல்ல, பெரிய ஒரு அற்புதம் அல்ல, उन्हें लगा कि ये कोई बड़ी अद्भुत नहीं, कोई बड़ी बात नहीं है, கர்த்தர் செய்ய முடியாது என்று அப்படிப்பட்ட அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. और उनके जीवन में एक अविश्वास है कि परमेश्वर नहीं कर सकता। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகிய அந்த வசனத்துல கர்த்தர் பாரத்தோடு சொல்லுகிறார், और इसलिए उस वचन में परमेश्वर बड़े बोझ के साथ पूछता இத்தனை है, அடையாளங்களும் கண்டு இவர்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறார்கள், इतने अद्भुतों को आश्चर्य कर्म को देखकर भी वो लोग विश्वास नहीं कर पाए, எதுவரைக்கும் இவர்களுடைய விசுவாசம் இல்லாமல் இருக்கும், कब तक ये मुझ पर विश्वास नहीं करेंगे। எப்போ இந்த வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर ने कब इन बातों को कहा, எப்போ இந்த அவிசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது, जब उनके जीवन में वो अविश्वास को देखा परमेश्वर ने। 13வது அத்தியாயம் அதுல 31வது வசனத்துல வாசிக்கும் போது, गिनती 13 अध्याय के 31 वचन में पढ़ते हैं, 13:31 வசனத்துல அந்த 10 வேவுக்காரர்கள் வந்து ஒரு துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். गिनती 13 अध्याय के 31 वचन में जो 10 जासूस आकर उस संदेश को दिया, அவர் சொல்கிறார்கள் நாங்கள் போய் அந்த ஜனங்களோட அங்க எதிர்க்க நம்மளால கூடாது என்று சொல்லுகிறார்கள். उन्होंने कहा कि हम वहां जाकर उन लोगों से लड़ नहीं सकते। நாம அங்க போவோம் என்றால் ஒரு பெரிய தோல்வியை சந்திக்க போகிறோம். उन्होंने कहा कि अगर हम वहां जाएंगे तो बड़े हार का सामना करेंगे। நம்மளால முடியாது என்று அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். 10 जासूस आकर अविश्वास के बातों को कहने लगे कि हमसे नहीं होगा। அப்படி ஜனங்கள் அந்த வார்த்தைகளை கேட்டு பயந்ததனால, और क्योंकि वो लोग उनके बातों को सुनकर डरने लगे, அந்த நேரத்துல கர்த்தர் சொல்கிறார் இவர்கள் எதுவரை விசுவாசியாமல் இருப்பார்கள். उस समय पर परमेश्वर उनसे कहता है कि ये लोग कब तक मुझ पर विश्वास नहीं करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், उन्होंने क्या कहा था, அந்த 10 வேவுக்காரர்கள் வந்து சொல்லுகிறார் तो 10 जासूस आकर क्या कहे थे, கர்த்தர் மேல் பெயர் போடவில்லை, और वो कहते हैं कि परमेश्वर पर नहीं है, கர்த்தரால் ஆகாது என்று சொல்லவில்லை, वो ये नहीं कहते कि परमेश्वर से नहीं होगा, ஆனால் சொல்லுகிறார்கள் நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மளால கூடாது, लेकिन वो कहते हैं कि उन लोगों के सामने जाकर हम उनसे लड़ नहीं सकते। அவருடைய அந்த சூழ்நிலையை சொல்லுகிறார்கள், वो अपने परिस्थिति के बारे में कह रहे थे, அவருடைய அந்த பார்வையை சொல்லுகிறார்கள், अपने दृष्टि में जो वो बातों को वो कह रहे थे। அவர்கள் பலவான்கள் நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம், वो कहते हैं कि वो तो बलवान लोग हैं, हम तो टिड्डियों के समान हैं। அவருடைய அந்த சூழ்நிலை அவருடைய அந்த மீன்ஸ் காரியங்களை சொல்லும்போது और जब वो अपने उस अनुभव को परिस्थिति को बता रहे थे, கர்த்தர் சொல்லுகிறார்கள் இவர்கள் அவிசுவாசமாய் பேசுகிறார்கள். तब परमेश्वर उनके बातों को सुनकर कहता है कि ये अविश्वास की बातों को कहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய சூழ்நிலை கண்டு और आज हमारे जीवन में भी हमारी परिस्थिति को ஒரு देखकर நாளும் கூட முடியாது என்று நாம் ஒரு நாளும் சொல்லக்கூடாது. हमें भी कभी ये नहीं कहना कि ये कब परमेश्वर से नहीं होगा। ஒருவேளை என்னால முடியாமல் இருந்தாலும் கூட கர்த்தரால் கூடும் என்று நாம் சொல்ல வேண்டும். अगर हमसे संभव नहीं, लेकिन हमें कहना कि परमेश्वर से संभव है। அவர்கள் பலவான்கள், நாங்கள் வெட்டுக்கிளியை போல் தான் இருக்கிறோம், और वो तो बलवान, हम तो कमजोर के जैसे ही ஆனால் हैं। கர்த்தர்
கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு ஜெயத்தை தருவார். लेकिन परमेश्वर हमारे द्वारा एक विजय को நமக்கு देगा. கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தருவார். परमेश्वर हमें एक विजय को देगा, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று அவர் நாம் சொல்ல வேண்டும். क्योंकि जिस परमेश्वर ने प्रतिज्ञा दिया वो सच्चा है, उसे कहना ஆனா இந்த था. ஜனங்களோ அவிசுவாசமான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார்கள். लेकिन वहां पर वो जो लोग थे अविश्वास की बातों को कहने लगे. கர்த்தருக்கு விரோதமாய் அல்ல, वो परमेश्वर के विरोध அந்த में नहीं, சூழ்நிலை கண்டுதான் அதை சொன்னாலும் கூட கர்த்தர் அதை பார்க்கும்போது சொல்கிறார், இவர்கள் என்னை விசுவாசியாமல் இருக்கிறார்கள். परमेश्वर ने उनके अविश्वास की बातों को सुनकर कहा कि ये लोग कब तक मुझ पर विश्वास नहीं நம்முடைய करेंगे. வாழ்க்கையில கூட நடக்காது முடியாது என்று நாம் சொல்லும்போது, हमारे जीवन में भी जब हम कहते हैं कि ये मुझसे संभव नहीं என் है, வாழ்க்கை மாறுதுன்னு சொல்லும்போது, जब हम कहते हैं कि मेरा जीवन कभी बदलने नहीं वाला, ஒரு அற்புதம் நடக்காது என்று சொல்லும்போது, जब हम कहते हैं कि मेरे जीवन में कुछ अद्भुत नहीं நல்ல होगा, ஒரு வேலை கிடைக்காது என்று சொல்லும்போது, जब हम कहते हैं कि मुझे तो अच्छा नौकरी नहीं என் मिलेगा, சூழ்நிலைக்கு மாறாது என்று சொல்லும்போது, जब हम कहते हैं कि मेरी परिस्थिति नहीं बदलेगी, ஒருவேளை நம்முடைய நிலைமையை கண்டு நாம் சொல்ல முடியும், शायद हमारे परिस्थिति को देखकर हम कह सकते हैं. கர்த்தர் பார்க்கும்போது நமக்குள்ள அந்த விசுவாசம் இல்லாமல் அவர் பார்க்கிறார். लेकिन जब परमेश्वर हमें देखता है तो हमारे अंदर वो अविश्वास को देखता है. நாளிலே கர்த்தர் நமக்குள்ள ஒரு பெரிய விசுவாசத்தை பார்க்க लेकिन விரும்புகிறார். आज इस रात में परमेश्वर हमारे अंदर एक विश्वास को देखना அவரால் चाहता है. எல்லாம் கூடும் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். हमें विश्वास करना है कि परमेश्वर से सब कुछ संभव है. ஹalleluya. हालेलुया. என்னால கூடாது, ஆனா அவராலே கூடும். हमसे तो संभव नहीं लेकिन परमेश्वर से संभव है. மார்க் 9:23 வசனத்துல வாசிக்கிறோம். मरकुस पहला अध्याय के 23 वचन में हम पढ़ते हैं. மார்க் 9:23 வசனத்துல मरकुस 9वां अध्याय के 23 वचन में இயேசு அந்த தகப்பனை பார்த்து சொல்லுகிறார், यीशु मसीह उस पिता को देखकर कहा, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். और जो विश्वास करता है उनके लिए सब कुछ हो सकता है. விசுவாசிக்கிறவனுக்கு எந்த மனுஷன் விசுவாசிக்கிறானோ जो मनुष्य विश्वास करता है, அவன் எதிர்பார்க்கிறது அவனுக்கு எல்லாமே கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். जो कुछ वो चाहता है उसके लिए सब कुछ हो जाएगा. ஹalleluya. हालेलुया. தாரிலே நம்முடைய அவிசுவாசம் மாறுவதாக. और इस आराधना में हमारे जो अविश्वास है वो கர்த்தர் बदलना चाहिए. ஒவ்வொருவருக்கும் அந்த பெரிய விசுவாசத்தை பார்க்க और விரும்புகிறார். परमेश्वर हम हर एक के अंदर बड़े विश्वास को देखना चाहता है. யோவான் 11:40 வசனத்துல வாசிக்கும்போது, யோனா 11 अध्याय के 40वें वचन में हम पढ़ते हैं. யோவான் 11:40 வசனத்துல அந்த மார்த்தாளை பார்த்து இயேசு சொல்லுகிறார், யோனா 11 अध्याय के 40 वचन में उस मार्था को देखकर परमेश्वर நீ ने कहा, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணுவாய் என்று சொல்லுகிறார். यदि तो विश्वास करे तो परमेश्वर की महिमा को देख நீ पाएगी. சூழ்நிலை பார்க்க வேண்டாம், तेरी परिस्थिति को ना देख. 4 நாட்கள் கடந்து போயிற்று என்று கலங்க வேண்டாம், 4 दिन बीत गए इसलिए तू निराश मत हो. நாற்றம் எடுக்கும் என்று கவலைப்பட வேண்டாம். ओ शरीर तो बदबू मारा है इसलिए अब तू निराश मत நீ हो. இப்போ கூட நீ விசுவாசித்தால் என்றால் लेकिन अगर अभी भी तू विश्वास करेगी, தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொன்னார். यीशु ने कहा तू परमेश्वर की महिमा को देखेगी. ஹalleluya. हालेलुया. யார் விசுவாசித்தார்? किसने विश्वास किया? அவர் சொல்றார், நீ விசுவாசித்தால், यीशु ने कहा अगर तू विश्वास करे, நீ விசுவாசித்தால் इमारत अगर तू विश्वास करे தேவனுடைய மகிமையை காண்பாய். तो परमेश्वर की महिमा को देखेगी. பக்கத்துல பார்த்து நீங்க விசுவாசித்தீர்கள் என்றால், आप बाजू में देखकर कहें अगर आप विश्वास நீங்க करते हैं, விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காணுவீர்கள். यदि आप विश्वास करते हैं परमेश्वर की महिमा को देखेंगे. ஹalleluya. हालेलुया. அவருடைய கை அது கரம் அது பயங்கரத்தை செய்கிறது. कि परमेश्वर का जो हाथ है वो उसे करता அவருடைய है. கரம் பராக்கிரத்தை செய்கிறது. उसका जो हाथ है वो पराक्रमी काम वो அவருடைய करता है. வல்லமையுடைய கரம் அது குறையவில்லை. और उसका जो पराक्रमी हाथ वो कभी नीच छोटा नहीं होता. ஹalleluya. हालेलुया. ஓங்கிய புயத்தோடு அவர் நம்மளை விடுவிக்கிறவர். वो अपने सामर्थ्य हाथों से हमें छुड़ाता है. ஹalleluya. हालेलुया. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தகமாய் மாறிடவே, சுதனருள் புரிந்திடவே. சுத்தர்களாய் மாறிடவே, சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான்.
தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ताली बजाकर परमेश्वर धन्यवाद है। விசுவாசத்தினால் பிழைப்போம். और विश्वास के साथ वो जिएगा, விசுவாசத்திலே அற்புதத்தை காணுவோம். विश्वास के द्वारा अद्भुत को ஆனால் देखेगा। இந்த ஜனங்கள் அந்த நேரத்தில் விசுவாசிக்காமல் போனதுனால लेकिन क्योंकि ये लोग उस समय पर विश्वास नहीं कर रहे थे, அவர்கள் கர்த்தருடைய மகிமை காணாமல் போனார்கள். वे लोग परमेश्वर की महिमा को नहीं देख पाए கர்த்தருடைய அற்புதத்தை காணாமல் போனார்கள். और उस अध्याय पढ़ते कि परमेश्वर के अद्भुतों को वो नहीं देख पाए, கானானுக்குள் போக முடியவில்லை. और परमेश्वर के अद्भुतों को नहीं देख அந்த पाए, வனாந்திரத்திலே அவர்கள் மரித்து போனார்கள். और उसी मरुभूमि में वो नाश हो गए थे। ஹல்லேலூயா. हालेलुया। எதனால? அவர்களுக்கு இருந்த அந்த அவிசுவாசத்தினால. क्योंकि उनके अंदर जो अविश्वास था, கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார் என்ற விசுவாசம் இல்லாததனால उनके अंदर विश्वास नहीं था कि परमेश्वर करेगा, அந்த அற்புதத்தை காணாமல் அவர்கள் போனார்கள். और इसलिए अद्भुतों को बिना देखे वो मर गए இந்த थे। நாளில் நல்ல ஒரு விசுவாசம் இருக்கும் என்றால் लेकिन आज इस रात में आपके अंदर एक बड़ा विश्वास है, तो உங்களுக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். परमेश्वर ने आपके जीवन में रखे सारी योजनाओं को वो पूरी करेगा। 138வது சங்கீதம் 8வது வசனத்துல சங்கீதக்காரர் சொல்லுகிறார், भजन संहिता 138 के 8 में भजन लिखने वाला कहता है, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். परमेश्वर मेरे लिए सब कुछ पूरा करेगा। அவர் நினைத்தது, அவர் என்னுடைய வாழ்க்கையில வாக்கு பண்ணினது, परमेश्वर ने जो कुछ मेरे जीवन में प्रतिज्ञा की है, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். वो परमेश्वर मेरे लिए सब कुछ पूरा करेगा। யாரில் எத்தனை பேர் விசுவாசி எனக்காக அவர் யாவையும் செய்து ऐसे முடிப்பார்? लोग विश्वास करते हैं मेरे लिए वो सब कुछ பக்கத்துல करेगा। பாருங்க, உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். बाजू में देख करके परमेश्वर आपके लिए सब कुछ पूरा करेगा। எதுவரை விசுவாசம் இருப்பார்கள்? और वो परमेश्वर पूछता है तुम कब तक विश्वास नहीं ஒரு करोगे, நாளும் கூட அவிசுவாசத்தோட அல்ல. और इसलिए हमें कभी भी अविश्वास के எந்த साथ நிலைமையில் नहीं, இருந்தாலும் கூட கர்த்தர் மேல் பெரிய விசுவாசமா இருக்க வேண்டும். हर परिस्थिति में परमेश्वर के ऊपर बड़े विश्वास के साथ हमें जीना கர்த்தர் है। செய்வார், நிச்சயமாய் செய்வார் என்ற விசுவாசம். परमेश्वर करेगा और जरूर वो करेगा ऐसा विश्वास के சூழ்நிலை साथ। பார்க்கும்போது நம்மளால கூடாமல் இருக்கலாம், जब हम परिस्थिति को देखते हैं शायद हमसे संभव नहीं होगा, செத்த சரீரமா இருக்கலாம், हमारा एक शरीर एक मरा हुआ शरीर जैसा हो ஆனால் அந்த सकता है, சரீரத்தை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ஜாதியை உருவாக்க முடியும் என்றால், लेकिन उस शरीर के द्वारा परमेश्वर एक बड़ी जाति को एक पीढ़ी को तैयार किया तो நம்முடைய சூழ்நிலை மாற்றி ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் परमेश्वर இருக்கிறார். हमारे परिस्थिति को बदल कर महान कामों कर सकता அவர் है। கேட்கிறார், எது வரைக்கும் நீங்க விசுவாசிக்காமல் இருப்பீர்கள்? परमेश्वर पूछता है तो कब तक विश्वास नहीं करोगे। இரண்டாவது கர்த்தர் இந்த கேள்வியை எப்போ கேட்கிறார்? और दूसरी बात, परमेश्वर ने ये प्रश्न कभी पूछा, யாத்திராகமம் 16வது அதிகாரம் 28வது வசனத்துல, और निर्गमन 16 अध्याय के 28 वचन में, யாத்திராகமம் 16வது அதிகாரம் 28வது வசனத்துல निर्गमन 16 अध्याय के 28 वचन அந்த में ஜனங்கள் குறித்து கர்த்தர் கேட்கும்போது, उन लोगों के बारे में परमेश्वर पूछता है, என் கட்டளைகளையும் मेरे जो आज्ञाओं को, என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எது மட்டும் மனதிராமல் இருப்பீர்கள்? मेरी आज्ञाओं को और व्यवस्था को कब तक नहीं मानोगे। எது வரைக்கும் அந்த வசனத்தை கீழ்ப்படியாமல் இருப்பீர்கள்? परमेश्वर पूछता है कब तक मेरे वचन को, मेरे आज्ञाओं को नहीं मानोगे। என் கட்டளைகள், நான் சொன்ன இந்த கட்டளைகள், मैंने जिन आज्ञाओं को बताया था, நான் கொடுத்த இந்த வார்த்தைகள், मैंने जो वचनों को व्यवस्था को நான் दिया, காண்பித்த என்னுடைய வழி, என்னுடைய திட்டங்களை मेरे योजनाओं को, मेरे मार्गों को, நீங்கள் எது வரைக்கும் கீழ்ப்படியாமல் இருப்பீர்கள்? परमेश्वर पूछता है तुम कब तक उसे नहीं मानोगे। அங்க கர்த்தர் சொல்லும்போது சொல்கிறார், அறிந்தும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, கை கொள்ள மாட்டீர்கள். वहाँ परमेश्वर कहता है कि तुम जानकर भी उसे नहीं मान रहे। அறியாமல் இல்ல, அறிந்தும், அதை கேட்டும் அறிந்தும், கர்த்தருடைய கட்டளை இது சொல்கிறது என்று அறிந்தும் वे लोग परमेश्वर के उन व्यवस्था को जानते थे, उसके आज्ञाओं को जानते थे, அவர்கள் கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். लेकिन फिर भी वो उसे नहीं मान ஏன் रहे கை थे। கொள்ளாமல் वे இருக்கிறார்கள்? क्यों उसे नहीं मान रहे அதே थे। வசனத்துல பார்க்கிறோம், மனதில்லாமல் இருக்கிறார்கள். और उसी वचन में पढ़ते कि क्योंकि उनका मन नहीं था, வசனம் இது என்று அறிந்திருந்தாலும் கூட वो जानते थे कि वचन ये कहता है, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த வசனம் இருக்கட்டும் என்று சொல்லி தள்ளி விடுகிறார்கள். लेकिन उस वचन के लिए ज्यादा महत्व नहीं देते, उस वचन को वो अलग कर दिए थे। வசனம் இது சொல்றது, ஆனாலும் கூட நான் இப்படிதான் இருப்பேன் என்று சொல்லுகிறவர். वचन तो ऐसा कहता है लेकिन हम ऐसे ही जिएंगे। வசனம் இப்படி மாற சொல்றது, நான் மாற மாட்டேன் என்று சொல்லுகிறவர். वचन तो बदलने को कहता है लेकिन हम नहीं बदलेंगे। வசனத்துல வளர வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார், நான் வளர மாட்டேன் என்று சொல்லுகிறவர். परमेश्वर कहता है वचनों में बढ़ना, लेकिन वो वचन बढ़ने के लिए तैयार नहीं थे। கர்த்தர் சொல்றார், எது வரைக்கும் நீங்க கை கொள்ள மனதில்லாமல் இருப்பீர்கள்? और इसलिए परमेश्वर पूछता है कब तक मेरे वचनों को तुम नहीं मानोगे। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த ஆராதனையில ஒருவேளை கர்த்தருடைய வசனத்தை முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்போம் என்றால், इस रात में अगर हम परमेश्वर के वचन को महत्व नहीं देते, கர்த்தர் அந்த ஜனங்களை பார்த்து கேட்ட அந்த கேள்வி, जो प्रश्न परमेश्वर ने उन लोगों से நம்ம पूछा, ஒவ்வொரு வீட்டும் கர்த்தர் கேட்கிற, எது வரைக்கும் நீங்க கீழ்ப்படிய கை கொள்ள மனதில்லாமல் तो இருப்பீர்கள்? वही प्रश्न परमेश्वर हमसे पूछा है कि कब तक हम उसके आज्ञाओं को नहीं मानेंगे। ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிய நாம் சமர்ப்பிக்க வேண்டும். हमें हर दिन परमेश्वर के वचन को मानने के लिए हमारे जीवन को समर्पित करना है। சிலர் அந்த வசனத்தை கொஞ்சம் கூட கீழ்ப்படியாமல் இருப்பார்கள். कुछ लोग परमेश्वर के वचनों को जरा सा भी नहीं मानते हैं, ஆனால் சிலரோ கொஞ்சத்தை கீழ்ப்படிந்து கொஞ்சத்தை கீழ்ப்படியாமல் இருப்பார்கள். लेकिन कुछ लोग जो है आधा मानते और आधा नहीं मानते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு மனுஷன் ஏன் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளாமல் இருக்கிறான்? एक मनुष्य क्यों परमेश्वर के वचन को नहीं मान पाता। யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனத்துல இயேசு சொல்லுகிறார், யோனா 14 अध्याय के 15 वचन में यीशु मसीह कहते हैं, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால்
अगर तुम मुझसे प्रेम रखते ஒரு हो, மனுஷன் இயேசுவை உண்மையிலே நேசிப்பான் என்றால் अगर एक मनुष्य सच में यीशु से प्रेम करता है तो அவன் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவான். तब वो परमेश्वर के व्यवस्था को, उसके आज्ञाओं को मानेगा. கைக்கொள்ளாதவன், கீழ்ப்படியாமல் இருக்கிறவன், और जो परमेश्वर के आज्ञा को नहीं मानता, அவனுடைய வாழ்க்கையில அவன் என்னத்தை காண்பிக்கிறான் என்றால் நான் இயேசுவை நேசிப்பதில்லை, அன்பு கூறுவதல்ல. तब वो परमेश्वर से प्रेम नहीं रखता. அதுதான் இயேசு சொல்றார், நீ என்ன அன்பு கூறுவாய் என்றால். और इसलिए यीशु मसीह कहते हैं, यदि तुम मुझसे प्रेम रखते हो என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். तो तुम मेरी आज्ञाओं को मानोगे. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த ஆராதனை அப்படிப்பட்ட அந்த கீழ்ப்படிதலை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். इस आराधना में परमेश्वर ऐसे आज्ञा पालन को हमसे चाहता है. ஒருவேளை சில வார்த்தைகளை வசனங்களை நாம் கீழ்ப்படிகிறோம். शायद कुछ वचनों को हम पालन करते हैं, அந்த ஆராதனை கர்த்தர் இன்னும் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். लेकिन इस आराधना में परमेश्वर चाहता है कि हम उसके वचनों को और अधिक माने, முழுமையான கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். पूर्ण रीति से उसके वचनों को हम माने. அந்த 1 சாமுவேல் 15:13 வசனத்துல வாசிக்கும் போது, और पहला शमूएल 15 अध्याय के 13 वचन में हम पढ़ते हैं. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கிறோம். पहला शमूएल 15 अध्याय के 13 वचन में அந்த சவுல் அந்த சாமுவேலை பார்த்து சொல்லுகிறான், शाऊल उस शमूएल राज को देखकर कहता है, நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று சொல்லுகிறான். वो कहता है कि मैं परमेश्वर के वचन को माना पूरा किया हूँ. அவன் தைரியமாய் சொல்றான், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நான் கீழ்ப்படிந்தேன், वो कहता है कि मैं परमेश्वर के आज्ञाओं को पूरी की நான் है. அப்படி நிறைவேற்றினேன் என்று சொல்லுகிறான். कहता है परमेश्वर के आज्ञाओं को मैंने पूरा कर दिया அப்போ है. 14வது வசனத்துல சாமுவேல் அந்த சவுலை பார்த்து சொல்லுகிறான், तो 14 वचन में शमूएल ने शाऊल को देखकर पूछा, அப்படி இருந்தால் ஏன் இந்த மாடுகளும் அந்த ஆடுகளின் சத்தம் என் காதுக்கு கேட்கிறது? अगर तू परमेश्वर की आज्ञाओं को पूरी तरह से माना है तो ये गाय बैलों की आवाज को क्यों मैं सुनता हूँ? நீ முழுமையை நிறைவேற்றிப்பாய் என்றால் यदि तू पूर्ण रीति से परमेश्वर के आज्ञा को माना है तो ஒரு சத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். यहाँ पर तो वो गाय बैलों का आवाज नहीं ஆனால் सुनना இங்கே चाहिए. சத்தம் கேட்கப்படும் என்றால் நீ சில கீழ்ப்படியாமை உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். लेकिन यहाँ पर मैं उन आवाज को सुन रहा हूँ, मतलब तो परमेश्वर के आज्ञाओं को पूरी रीति से नहीं माना है. சவுல் என்னத்தை சொன்னார்? शाऊल ने क्या कहा था? சவுல் சொல்கிறார், நான் வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று. शाऊल ने तो कहा परमेश्वर के आज्ञाओं को मैंने पूरा किया है. அவர் பொய் சொல்றாரோ உண்மையை तो சொல்கிறார்? शाऊल क्या वो सच कह रहा था या झूठ कह रहा था? எத்தனை பேர் சொல்றீங்க பொய் சொல்றான்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? कि लोग कैसे शाऊल झूठ कह रहा था? மீன்ஸ் பொய்யும் சொல்லல, உண்மையும் சொல்லவில்லை. वो वहां पर सच भी नहीं झूठ भी नहीं कह रहा था, ஏனென்றால் கொஞ்சம் அவர் நிறைவேற்றுகிறார், क्योंकि वो परमेश्वर के आज्ञाओं को थोड़ा मान भी रहा था. இல்லைன்னு சொல்ல முடியாது. वो नहीं भी नहीं कह सकता நான் था. நிறைவேற்றேன். கர்த்தர் சொன்னார் அந்த அந்த எதிரிகளை அந்த அமலேக்கியர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். परमेश्वर ने उसे कहा था कि उन शत्रुओं को अमलेक को पूरी तरीके से नाश करना है. ஆடு மாடுகளை எல்லாம் அழித்து போடணும் என்று சொல்லுகிறார். परमेश्वर ने कहा कि गाय बैल सारे जो जानवर को नाश करना है. கொன்று போடணும் சொல்லும்போது परमेश्वर ने कहा कि उन्हें नाश करना है. அவன் கொன்று போடல என்று அல்ல, கொஞ்சத்தை அவன் கொன்று போட்டான். उसने उन गाय भेड़ बकरियों को गाय बैलों को नाश तो किया था, ஆனால் முதலாம் தரம் இரண்டாவது தரம் அந்த பார்வைக்கு நல்ல சிறந்ததா இருக்கிறத அவன் விட்டு வைத்தான். लेकिन उसकी दृष्टि में उसकी आंखों में जो अच्छा था उसे उसने रख दिया था. அரைக்குறை கீழ்ப்படிதலோடு காணப்படுகிறான். तो उसका जो आज्ञा मानना था वो पूरा नहीं था, लेकिन आधा था. அவன் கீழ்ப்படுகிறான், ஆனால் தன் மனதின்படி அவன் கீழ்ப்படுகிறான். वो अपने मन के अनुसार परमेश्वर के वचन को मान रहा था. ஹல்லேலூயா. हालेलुया. கொஞ்சத்தை கீழ்ப்படிந்து கொஞ்சத்தை கீழ்ப்படியாமல் இருப்போம் என்றால் अगर हम भी कुछ आज्ञाओं को मानते और कुछ आज्ञाओं को नहीं मानते हैं அதை तो கர்த்தர் எப்படி பார்க்கிறார் என்று பார்க்கும்போது परमेश्वर उसे कैसे देखता है? 19வது வசனத்தை வாசிக்கும் போது 19 वचन में हम पढ़ते हैं, அந்த சாமுவேல் அந்த கீழ்ப்படிதலை எப்படி பார்க்கிறார்? वो शमूएल वहां पर क्या कहता நீ है? கர்த்தருடைய சொல்லை கேட்கவில்லை என்று சொல்லுகிறார். वो कहता है कि परमेश्वर के आज्ञाओं को तूने नहीं माना है. கொஞ்சத்தை கீழ்ப்படிந்தாயே அது கர்த்தருக்கு நீ கீழ்ப்படியல என்று காண்பிக்கிறது. वो कहता है कि यदि तू कुछ ही आज्ञाओं को माना है तो वो तूने परमेश्वर की आज्ञाओं को नहीं माना நீ है. கர்த்தருடைய சொல்லை கேளாமல் இருக்கிறாய். वो कहता है कि परमेश्वर की आज्ञाओं को तूने नहीं माना. இது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? और ये परमेश्वर की दृष्टि में कैसा है? பொல்லாப்பானதை செய்தது என்று அவர் பொல்லாப்பானதை செய்தா என்று சொல்லுகிறார். वो कहता है कि यहोवा की दृष्टि में ये बुरा है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப கர்த்தர் தம்முடைய ஜனத்தோட எப்படிப்பட்ட அந்த கீழ்ப்படிதலை तो எதிர்பார்க்கிறார்? परमेश्वर अपने लोगों से कैसे वो आज्ञा पालन को चाहता है? நம்முடைய விருப்பத்தின்படி இதை நான் கீழ்ப்படிவேன் அதை நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று அல்ல. हमारे मन के अनुसार नहीं कि हम इन बातों को मानेंगे और इन बातों को नहीं मानेंगे, இந்த காரியங்கள் எனக்கு உதவும் என்று சொல்லி அதை கீழ்ப்படிந்து மற்றதை கீழ்ப்படியாமல் இருப்பது அப்படி அல்ல. और कुछ बातों को जो हम जो हमारे लिए अच्छा है वो उसे मानेंगे और कुछ बातों को नहीं मानेंगे, ऐसा नहीं. அந்த சவுல் ஏன் முழுமையாக கீழ்ப்படியாமல் இருந்தான்? वहां पर शाऊल क्यों पूरी तरीके से उस आज्ञा को नहीं मान पाया? ஆரம்ப சில வசனங்களை வாசிக்கும் போது பார்க்கிறோம் அவன் மனதில்லாமல் அவர்களை மீன்ஸ் அதை விட்டு வைத்தான். क्योंकि उन वचनों में हम पढ़ते कि उसका मन नहीं था उसे छोड़ने के, उसे नाश करने के लिए. அதை கொன்று போட அழிக்க அவனுக்கு மனதில்லாமல் இருக்கிறது. उसका मन नहीं था कि उन गाय बैलों को नाश कर दे. இது இருக்கட்டும் எனக்கு உதவும் என்று சொல்லி அவன் வைக்கிறான். उसे लगा कि ये जो गाय बैल से मैं इस्तेमाल करूंगा, मेरी जरूरत के लिए मैं रखूंगा, இதோட நான் சந்தோஷமா இருப்பேன் என்று வைக்கிறான். उसके द्वारा मैं आनंदित रहूंगा, इसलिए उसने रखा. நம்முடைய வாழ்க்கையில கூட நம் மனதின்படி நாம் சிலதை கீழ்ப்படிந்து சிலதை கீழ்ப்படியாமல் இருப்போம் என்றால் हमारे जीवन में भी हमारे मन के अनुसार कुछ बातों को मानते और कुछ बातों को नहीं मानते
मानते हैं அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் அது तो காணப்படுகிறது वो परमेश्वर के दृष्टि में बुरा है, கர்த்தருக்கு விரோதமான ஒரு செயலை காணப்படுகிறது परमेश्वर के विरोध में एक काम है। நாரில் நாம் ஒவ்வொருவரும் சமர்ப்பிக்க வேண்டும் और इसलिए आज इस आराधना में हमें समर्पित करना है நான் உம்மை முழுவதை மீன்ஸ் கீழ்ப்படிய कि விரும்புகிறேன் परमेश्वर तुझे मैं पूर्ण रीति से मैं आज्ञा पालन करूंगा। ஹalleluya हालेलुया। எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட வாஞ்சை நான் உம்மை முழுமையாய் கீழ்ப்படிய ये விரும்புகிறேன் लोग चाहते हैं कि परमेश्वर तेरे आज्ञाओं को मैं पूरी तरीके से मानूंगा। சில குறைகள் இருக்கலாம் कुछ कमियां हो सकती சில है, கீழ்ப்படியாம இருக்கலாம் कुछ आज्ञा पालन आप नहीं करते ஒருவேளை होंगे, 90% கீழ்ப்படிந்து 10க்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம் शायद 90% परमेश्वर के वचनों को आप मानते लेकिन 10% आप नहीं मानते होंगे। அவர்களை சமர்ப்பிக்கின்ற அந்த 10 நான் கீழ்ப்படிய என்ன लेकिन சமர்ப்பிக்கிறேன் आज इस आराधना में कही कि मैं उस 10% को भी मानने के लिए तैयार हूँ। ஹalleluya हालेलुया। வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் जब कभी आप वचनों को पढ़ते हैं, கர்த்தர் பேசுகிறார் परमेश्वर आपसे बात करता है, என்ன செய்ய வேண்டும் என்று பேசுகிறார் परमेश्वर आपसे कहता है कि आपको क्या करना है, செய்யக்கூடாது என்று பேசுகிறார் क्या नहीं करना है, परमेश्वर आपको बताता கர்த்தருடைய है। சமூகத்துல வரும்போது और जब आप परमेश्वर की उपस्थिति में आते हैं, தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில आपके व्यक्तिगत प्रार्थना जीवन में, தனிப்பட்ட வேத வாசிப்புல आपके जो वचन पढ़ने में, கர்த்தர் நிச்சயமாய் பேசுகிற தேவன் परमेश्वर निश्चय आपसे बात करता அப்ப है। பேசும்போது ஒவ்வொரு நாளும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் तो इसलिए जब कभी परमेश्वर हमसे कुछ कहता है तो हमें उन बातों को मानना है। ஹalleluya हालेलुया। அவர் பேசுகிறாரா பேசவில்லையா क्या परमेश्वर आपसे बात करता है नहीं करता? அவர் ஜீவனுள்ள தேவன் वो जीवित परमेश्वर है, தம் வார்த்தையினால பேசுகிறார் वो अपने वचनों से बात करता பரிசுத்த है ஆவியான ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிறார் और पवित्र आत्मा से हमारी अगुवाई करता है, ஏவுகிறார் वो हमारी अगुवाई करता வழி है இதுவென்று அவர் காண்பிக்கிறார் और यही मार्ग है वो हमें दिखाता है। அப்படி அவர் காண்பிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் और इसलिए हर दिन हमें परमेश्वर के आज्ञाओं को मानकर चलना ஆனால் है। இந்த ராஜா என்ன செய்தார் என்றால் लेकिन वहां पर उस राजा ने क्या किया? அந்த சவுல் ராஜா முதலாவது அந்த இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா और वो जो इस्राएल देश का राजा था, அவன் கீழ்ப்படியாமல் அவன் சிலதை அவன் வைத்து விட்டான் उसने परमेश्वर के आज्ञाओं को नहीं माना लेकिन कुछ चीजों को अपने लिए उसने रख दिया। ஆகிய 23வது வசனத்துல பார்க்கிறோம் और इसलिए 23 वचन में हम पढ़ते हैं, கர்த்தர் அவன் அந்த ராஜ பதவியிலிருந்து அவர் தள்ளினார் என்று பார்க்கிறோம் हम पढ़ते कि परमेश्वर ने उस राजा के पद से उसे निकाल दिया, அவரை நீக்கினார் தள்ளினார் என்று பார்க்கிறோம் परमेश्वर ने उसे उस पद से नीचे उतार दिया। ஹalleluya हालेलुया। யாரா இருக்கிறான் वो कौन था? ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறான் राजा के रूप में अभिषेक ஒரு किया गया ராஜாவே था, இருக்கிறவன் वो एक राजा था, அவன் இப்ப கர்த்தராலே தள்ளப்படுகிறான் लेकिन अब परमेश्वर ने उसे राजा के पद से निकाल दिया। நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் அவருடைய ரத்தத்தினால கல்வி நம்ம ராஜாக்களும் ஆசைகளை நிறுத்தியிருக்கிறார் आज परमेश्वर ने हम हर एक को अपने लहू से धोकर राजा और याजक बनाया है, ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படியாமல் இருப்போம் என்றால் लेकिन अगर हम परमेश्वर के वचनों को नहीं मानते, கர்த்தருடைய வசனத்தை அறிந்தும் அதை கைக்கொள்ளாமல் கைக்கொள்ள மனதில்லாமல் यदि இருப்போம் हम என்றால் परमेश्वर के वचन को जानकर भी उसे नहीं मानते, நம்மளை ராஜாவை ஆக்க அவர் மனஸ்தாபப்படுவார் तब परमेश्वर खुश नहीं होगा हमें राजा बनाकर। அவருடைய முடிவு எப்படி இருந்தது उस शाऊल का अंत कैसा हुआ? அங்கிருந்து அவனுடைய வாழ்க்கையில ஒரு விழுதலை நீங்க பார்க்க முடியும் वहां से उसके जीवन में वो गिर चुका अनेक था, தோல்விகளை சந்திக்கிறான் उसके बाद कई हार का सामना करना पड़ा கர்த்தர் அவரிடத்துல பேச அவர் நிறுத்தி விட்டார் और उसके बाद परमेश्वर शाऊल से बात करना भी छोड़ दिया கடைசியில அவன் பட்டயத்தை நட்டு அவன் அதுல விழுந்து அவன் மரித்து और போகிறான் अंत में उस तलवार को रखकर उसके ऊपर वो अपने जान को दे दिया। ஹalleluya हालेलुया। ராஜாவா இருக்கிற அவன் और वो एक राजा था, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய அவன் परमेश्वर के लिए महान कामों को करना था, நல்ல ஒரு பெயர் புகழ்ச்சியோடு இருக்க வேண்டிய அவன் एक अच्छा नाम उसे कमाना था, அவன் தள்ளப்பட்டான் அவனுடைய வாழ்க்கை முடிந்து போனது लेकिन उसे राजा के पद से निकाल दिया गया था, उसका जीवन समाप्त हो गया। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியம் அவர் ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிய வேண்டும் आज परमेश्वर हमारे जीवन में चाहता है कि हम हर दिन उसके वचनों को माने। ஹalleluya हालेलुया। நம் வேதத்தை எப்பெல்லாம் வாசிக்கிறோமோ जब कभी हम परमेश्वर के वचन को पढ़ते हैं, கர்த்தருடைய சமூகத்துல எப்பெல்லாம் இருக்கிறோமோ जब कभी हम परमेश्वर की उपस्थिति में रहते हैं, எடுத்து என்ன பேச விரும்பும் என்று கேட்டு हमें पूछना है कि परमेश्वर तुम मुझसे क्या बात करना चाहता கீழ்ப்படிய है, நம்முடைய இருதயத்தை நாம் சமர்ப்பிக்க வேண்டும் और उस वचन को मानने के लिए हमारे अपने आप को हमें सौंपना है, எவ்வளவாய் நாம் கீழ்ப்படினோம் கர்த்தர் அவ்வளவாய் பிரியப்படுகிறார் क्योंकि जितना हम परमेश्वर के वचन को मानते हैं उतना ही परमेश्वर खुश होता है। ஹalleluya हालेलुया। எத்தனை சொல்ல ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிவேன் कि लोग कहते हैं कि मैं हर दिन परमेश्वर के वचन को मानूंगा, ஒரு புக்ல லாஸ்ட் பேஜ்ல எப்போது கர்த்தர் உங்களை உணர்த்தும் போது और अगर परमेश्वर आपसे कुछ बातों को वचनों को कहता है, இதை செய்யணும் என்று சொல்லும்போது अगर परमेश्वर कहता है कि आपको इन बातों को இதை करना है, செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது அங்கே நீங்க எழுதி வைக்க வேண்டும் यदि परमेश्वर कहता है कुछ चीजों को नहीं करना है तो आपको एक पन्ने पर लिख देना அதை है செய்ய பிரயாசப்பட வேண்டும் और उन चीजों को करने के लिए आपको कोशिश भी சில करना நேரம் है। இங்க சொல்லி இங்க நம்முடைய ஞாபகத்துக்கு இருக்கும் और कुछ समय कलीसिया में जब परमेश्वर बात करता है तो हमारे याद में रहता ஆனா है, வீட்டுல போய் மறந்து போகிற ஒரு காரியமாய் மாறி போகிறது लेकिन जब हम घर जाते हैं तो हम भूल जाते हैं। கர்த்தர் எதுவரை நீங்க அந்த கற்பனைகளை கைக்கொள்ளாமல் இருப்பீர்கள் परमेश्वर कहता है कब तक मेरी आज्ञाओं को नहीं मानोगे, மூன்றாவது கர்த்தர் எது வரைக்கும்னு சொல்லும்போது और तीसरी बात जब परमेश्वर कहता है कब तक, ஆகாய் முதலாவது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கும் போது हागाई पहला अध्याय के दूसरे वचन में, ஆகாய் முதலாவது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லுகிறார் हागाई पहला अध्याय के दूसरे वचन में, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு
மீன்ஸ் ஏற்ற காலம் வரவில்லை என்று சொல்லுகிறார்கள். वो कहते हैं कि यहोवा का भवन जो मंदिर बनाने का उस समय नहीं आया है। கர்த்தருடைய ஆலயம் பாழாய் இருக்கிறது. वहाँ पर परमेश्वर का जो मंदिर था बनाने तक टूट चुका ஆனால் था, இந்த ஜனங்கள் அந்த ஆலயத்தை கட்டாமல் लेकिन ये जो लोग थे यहोवा का भवन नहीं बांध रहे என்ன थे। சொல்லுகிறார்கள்? वो क्या कह रहे थे? அதை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இனி வரவில்லை. वो कहते हैं कि यहोवा का मंदिर बनाने का ठीक समय अब तक आया नहीं है। கட்டுகிறதுக்கு எல்லாம் வசதிகள் இருக்கிறது. वो भवन बांधने के लिए सारे वस्तुएं थे, ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆள்பலன் இருக்கிறது. वहाँ पर लोग भी थे, ஆனால் ஆலயத்தை கட்டாமல் இருக்கிறார்கள். लेकिन यहोवा के भवन को वो नहीं बांध पा रहे थे। காரணம் என்னதை சொல்லுகிறார்கள்? और उसका कारण वो क्या कहते हैं? என்ன காரணம், என்ன சாக்கு போக்க वहाँ சொல்லுகிறார்கள்? पर क्या कारण वो दे रहे थे? ஏற்ற காலம், நல்ல காலம் வரவில்லை. वो कहते हैं कि यहोवा का भवन बनाने के लिए सही समय नहीं இந்த आया, வாரம் அப்படி சொல்லி, அடுத்த மாதம் அப்படி சொல்லி, அடுத்த வருஷம் அப்படி சொல்லி, और एक हफ्ते अगले वर्ष और कई वर्ष तक वो ऐसे कहकर கிட்டத்தட்ட 15 வருடங்கள் அந்த ஆலயம் கட்டாமல் அப்படியே இருக்கிறது. तकरीबन 15 वर्ष तक वो मंदिर को वैसे ही पड़ा था, उसे वो नहीं बना रहे அந்த थे। எதிரிகள் ஒரு தடையை கொண்டு வரும்போது 15 வருஷம் அதை கட்டாமல் அப்படியே தள்ளி போடுகிறார்கள். जब जो शत्रु रुकावट को लेकर आ रहे थे तब 15 वर्ष तक वो उस मंदिर को नहीं बांध रहे थे। ஆனால் அந்த நேரத்தில் இவர்கள் என்ன செய்து கொண்டார்கள்? लेकिन उन समय में इन लोगों ने क्या किया? அந்த 9வது வசனத்திலே, ஆகாய் 1:9வது வசனத்திலும் இல்ல 4வது வசனம் கூட வாசிக்கும் போது हगाई पहला अध्याय के 4 वचन में हम पढ़ते हैं, அவர்கள் சொந்த வீடுகளை கட்டுகிறார்கள். वे लोग अपने लिए खुद का घर बांध रहे थे, நல்ல லக்ஸரி, நல்ல பங்களா போல நல்ல வீட்டை வசதிகளோட அவர் கட்டுகிறார்கள். और अच्छा छत वाला अच्छे बंगलो जैसे अपने घर को बांध रहे थे, அவன் எல்லாரும் அவருடைய வீட்டுக்கு ஓடி போகிறார்கள். நல்ல அதை வீட்டை குறித்து சிந்திக்கிறார்கள். और वो सभी लोग अपने घर के बारे में ही सोच रहे थे। சுகமா இருக்கிறார்கள், वो सब खुश थे, அதிலே சந்தோஷமா இருக்கிறார்கள். उसी में लोग खुश थे, ஆனால் எதை குறித்து யோசிக்காமல், எதை கட்டாமல் இருக்கிறார்கள். लेकिन वो लोग क्या नहीं बना रहे அந்த थे? 9வது வசனம் சொல்ற, என் வீடு எப்படி இருக்கிறது? 9वें वचन में कहते हैं कि मेरा जो घर ஆளாய் कैसा है। இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்கள். वो कहते हैं कि तुम सब अपने अपने घर में भाग गए। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் கேட்கிறார், இது எப்படி, எப்போ வரைக்கும் இப்படி இருக்க போகிறது? और वो पूछते हैं कि कब तक ऐसा रहने எது वाला வரைக்கும் है? இப்படி இருக்கும்? कब तक मेरा भवन ऐसा पड़ा எது रहेगा? வரைக்கும் ஆலயம் பாழாய் இருக்கும்? कब तक मेरा भवन ऐसा नाश रहेगा? ஹல்லேலூயா. हालेलुया। அந்த ஏன் வீடுன்னு சொல்லும்போது, और जब कहते हैं कि मेरा घर அந்த ஏன் வீடுன்னு சொல்லும்போது அது என்னத்தை காண்பிக்கிறது? और मेरा भवन जब कहता है कि वो क्या दर्शाता है? கர்த்தருடைய ஆலயத்தை காண்பிக்கிறது. वो मेरा भवन मतलब परमेश्वर का उस मंदिर को दिखाता அந்த है, ஆலயம் இல்லாமல் இருக்கும்போது இவர்கள் கர்த்தரை ஆராதிக்காமல் இருக்கிறார்கள். क्योंकि परमेश्वर का मंदिर नहीं था, वो लोग परमेश्वर की आराधना नहीं कर रहे थे, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் वे இருக்கிறார்கள். लोग आराधना के लिए मुख्यता नहीं दे रहे थे, தன் வீடுகளை கட்டுகிறார்கள். वे लोग अपने लिए घर को बांध रहे மற்ற थे, எல்லா காரியங்களுக்கு மீன்ஸ் டைம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, और बाकी सारी चीजों के लिए उनके पास समय था, நேரம் இருக்கிறது, முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். वो दूसरे चीजों के लिए महत्व दे रहे थे। அந்த ஆலயத்தை குறித்து, கர்த்தருடைய சமூகத்தை குறித்து, வார்த்தை குறித்து ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் காணப்படுகிறார்கள். लेकिन परमेश्वर के उस भवन के बारे में वो समय नहीं निकाल रहे थे, पर में मुख्यता नहीं दे रहे थे। ஆலயத்தில் கர்த்தருடைய சமூகம் இருக்கிறது. वहाँ पर जो मंदिर में परमेश्वर की उपस्थिति होती है, ஆலயம் என்றால் கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. परमेश्वर के भवन में परमेश्वर की महिमा होती அங்கே है। ஆசாரியன் வார்த்தையை போதிக்கிறான். वहाँ पर जो याजक है वचनों को प्रचार करता அங்கே है, கர்த்தருடைய பாடல், துதி, ஸ்தோத்திரங்கள் இருக்கிறது. वहाँ पर गीत गाकर लोग परमेश्वर की स्तुति आराधना करते हैं, பலிகள் இருக்கிறது. वहाँ पर लोग बलि चढ़ाते थे। ஆனால் இவர்களோ ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சுய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். लेकिन वहाँ पर जो लोग थे वो भवन बांधने के लिए, लेकिन खुद के घर बांधने में वो व्यस्त थे। அந்த 9வது வசனத்துல கர்த்தர் சொல்கிறார், நீங்க ஒரு காரியத்தை கவனித்தீர்கள், उस 9वें वचन में परमेश्वर कहता है, சிந்தித்து பாருங்க உங்க வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது. सो वो कहता है कि तुम सोच कर देखिए आपके जीवन में क्या हो रहा है। இப்படி நீங்க அந்த ஆலயத்தை குறித்து நீங்க கவனமாய் மீன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறதுனால, क्योंकि उस भवन के लिए आप ज्यादा महत्व नहीं देते, நீங்க எதிர்பார்க்கிறது மீன்ஸ் அதிகமாய் வரும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். तुम सोचते कि आपको कुछ ज्यादा मिलेगा, அதிகமாய் உழைக்கிறீர்கள், வேலை செய்கிற பிரயாசப்படுகிறீர்கள். आपको लग रहा है कि आप ज्यादा कोशिश करें, ज्यादा मेहनत कर रहे हैं, ஆனால் எவ்வளவு கிடைத்தது? लेकिन आपको कितना मिला है? நீங்க செய்தது எதிர்பார்த்தது அதிகம், और आपने जितना सोचा उससे ज्यादा आपने किया ஆனால் भी, கிடைத்ததோ கொஞ்சமாய் கிடைத்தது. लेकिन आपको केवल कुछ ही चीजें बहुत कम मिला है। எப்போ இப்படி நடக்கிறது? ये कब हुआ? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், ஆராதனைக்கு, ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கும்போது, जब ये लोग परमेश्वर के भवन के लिए, आराधना के लिए मुख्यता नहीं दे रहे थे। அதிகமா இருந்தாலும் கூட கிடைக்கிறது ரொம்ப கொஞ்சமாய் காணப்படுகிறது. उन्होंने बहुत सोचा लेकिन उन्हें बहुत कम मिला था। நீங்கள் அடுத்து வீட்டுக்கு கொண்டு வரும்போது, और कहते हैं कि जब तुम उपज उस घर को लेकर आएंगे அது அறுத்து கொண்டு வருகிறீர்கள், और उपज को आप लेकर भी आते हैं, ஆனால் அதை நான் என்ன செய்கிறேன்? लेकिन मैं उसे क्या करूंगा? நானே அதை ஊதி போடுகிறேன். कहते हैं कि मैं उसे फूंक देता हूँ। எவ்வளவு பயங்கரமான கர்த்தர்!
और परमेश्वर कितना एक கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு மனுஷன் இருப்பான் என்றால், अगर एक मनुष्य परमेश्वर के लिए महत्व नहीं देता, அவரை ஆராதிக்காமல் ஒரு மனுஷன் இருப்பான் என்றால், अगर एक मनुष्य परमेश्वर की आराधना नहीं करता, அவன் எவ்வளவுதான் உலகத்துல பிரயாசப்பட்டாலும் கூட, तो चाहे इस संसार में वो कितनी भी कोशिश कर ले, சம்பாதிக்க முயற்சி எடுத்தாலும் கூட, चाहे संसार में कितना भी कमाने की वो कोशिश करे, ஓவர் டைம் பண்ணி பார்த்தாலும் கூட, अगर कितना भी वो ओवर टाइम कर ले, பெருசா எதிர்பார்த்து கொஞ்சமாய் அது காணப்படும். वो चाहे कितना भी कमाने की कोशिश कर, लेकिन वो हमेशा कम அவர் ही रहेगा। சொல்றார், நானே அதை ஊதி போடுகிறேன். परमेश्वर कहता है कि मैं उसे फूंक देता हूँ। 4-6 வசனத்திலே அந்த ஆகாய் 1-4-6 வசனங்களை வாசிக்கும் போது, हगाई पहला अध्याय के 4-6 वचन में पढ़ते हैं, ஏதோ ஒரு அந்த பணத்தை ஏதோ ஒரு ஓட்டை பையில சேர்த்து வைக்கிறது போல, और वो पैसों को जैसे एक फटे हुए कपड़े में रखते हैं, அதை போட்டு போட்டு வைக்கிறார்கள், ஆனா அது அப்படியே காணாமல் போகிறது. वो उसे रखते हैं लेकिन वो वहां से गायब हो जाता है। சம்பாதிக்கிற அந்த பணம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் மாறி वो போகிறது. जो पैसे को कमाते वो ऐसे व्यर्थ हो जाता அதை है, இழந்து போக நஷ்டமாய் மாறி போகிறது. वो उसे खो देते हैं और नुकसान का सामना करते हैं, வீண் செலவில் அது மீன்ஸ் மாறி போகிறது. और जो व्यर्थ चीजों पे अपने पैसों को गवा देते हैं। யாருடைய வாழ்க்கையில நடக்கிறது? ऐसे किन के जीवन में होता है? அவர் சொல்கிறார், நீங்க ஆராதனை எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஆராதனை என் வீடு பாழா இருக்கும் போது, और परमेश्वर कहता है क्योंकि मेरा भवन को आप नहीं बांध रहे, उसको परमेश्वर के आराधना के लिए आप मुख्यता नहीं देते, எப்படி உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்க நீங்க சிந்திக்காமல் இருக்கிறீர்களே, तब आपके जीवन में ऐसा हो रहा है कि आप नहीं जानते। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு ஆலயம்னு சொல்லும்போது ஒரு கட்டணம் மாத்திரம் ஆலயம் அல்ல. आज मंदिर मतलब केवल एक इमारत नहीं है, எங்க அந்த ஆலயம்? वो मंदिर क्या है? நாம் தான் அந்த ஆலயம். आज हम ही वो मंदिर है, நீங்க தான் அந்த ஆலயம். आप ही मंदिर है। பக்கத்துல பார்த்து நீங்க தான் அந்த ஆலயம். बाजू में देख करके आप ही मंदिर हो, அந்த ஆலயம் ஒரு நாளும் கூட கர்த்தர் பாழா இருக்கிறத போல பார்க்க கூடாது. और उस मंदिर को परमेश्वर कभी भी ऐसा टूटा है फिर खाली नहीं देखना ஜெபம் चाहता, இல்லாமல் பார்க்க கூடாது. उसमें बिना प्रार्थना का परमेश्वर नहीं வேத देखना வாசிப்பு चाहता, இல்லாமல் பார்க்க கூடாது. वहां पर बिना वचन पढ़ना परमेश्वर नहीं देखना அசுத்தத்தோடு चाहता, பார்க்க கூடாது. उस भवन को अशुद्धता के साथ परमेश्वर नहीं देखना ஒவ்வொரு चाहता। நாளும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு ஆலயமாய் ஒவ்வொரு நாளும் காணப்பட लेकिन हर दिन हमें इस मंदिर को और भी महत्व देना है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த ஆலயம் ஒவ்வொரு நாளும் கட்டப்பட வேண்டும். वो जो मंदिर को आपको हर दिन बांधना है, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூக மகிமை அந்த ஆலயத்துல காணப்பட हर दिन வேண்டும். परमेश्वर की उपस्थिति उसकी महिमा उस मंदिर में होना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை சொன்ன அந்த ஆலயத்துல கர்த்தருடைய ஜெபத்தின் சத்தம் ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பு இருக்கும். कुछ लोग कहते हैं कि उस मंदिर में हर दिन परमेश्वर का प्रार्थना और जो वचन पढ़ना அந்த होगा। எருசலேமுக்கு அந்த பவனில வரும்போது அவர் அந்த ஆலயத்துல வரும்போது சொல்கிறார், और यरूशलेम में जब वो उस मंदिर में आ रहे थे, என் வீடு ஜெப வீடு என்று எண்ணப்படும். यीशु ने कहा कि मेरा जो घर है वो प्रार्थना का घर कहलाएगा, நீங்கள் இந்த வீட்டை எப்படி மாற்றி வைத்தீங்க? लेकिन तुमने इस घर को कैसे बदल दिया இது है, ஒரு கல்லர் குகையாய் மாறி போனது. उससे तुमने डाकुओं का घर बना दिया है। இந்த ஜெப வீட்ல ஜெபம் இல்லாமல் இருக்கிறது. यहाँ पर भवन में प्रार्थना नहीं हो रहा, கர்த்தருக்கு முக்கியத்துவம் இல்லாமல் ஒரு வியாபார ஸ்தலமாய் மாறி போனது. ये एक व्यापार का जगह तुमने बना दिया है। கர்த்தருக்கு முக்கியத்துவம் இல்லாமல் மற்ற உலக காரியங்கள் காணப்படுகிறது. परमेश्वर को महत्व न देते हुए उन लोग जो संसार की चीजों को महत्व दे रहे थे, கர்த்தர் நம்முடைய ஆலயத்தை பார்க்க விரும்புகிறார். लेकिन आज परमेश्वर हमारे उस मंदिर को देखना चाहता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொருவருடைய ஆலயத்தின் நிலைமை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். हम हर एक के उस मंदिर के उस परिस्थिति को परमेश्वर நம்முடைய देखता है। சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஒரு ஆலயமா இருக்கிறது. हमारा जो शरीर है पवित्र आत्मा का रहने का स्थान है। ஒவ்வொரு நாளும் நாம் எவ்வளவாய் கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம், हर दिन जितना हम परमेश्वर के लिए हमारे जीवन को सौंपते हैं, அந்த ஆராதனையில அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, जितना हम आराधना में परमेश्वर के लिए मुख्यता देते हैं, அவ்வளவாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். और उतना ही परमेश्वर हमें आशीष करता है। ஹல்லேலூயா. हालेलुया। அவர்கள் ஏன் இந்த ஆசீர்வாதம் குறைவே காணப்பட்டது? वहां पर उन लोगों ने क्यों आशीषों की कमी को கர்த்தருக்கு महसूस किया? முக்கியத்துவம் கொடுக்காமல் எவ்வளவுதான் உலகத்தை தேடி ஓடி போனாலும் கூட, क्योंकि वो लोग संसार के चीजों में व्यस्त थे और कमाने की कोशिश कर रहे थे, எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் கூட लोग कितना भी वो कोशिश कर रहे थे, அறுக்கிறார்கள், அறுத்து கொண்டு வருகிறார்கள். वो जो बो रहे थे, ஆனால் அது அவங்களுக்கு அது கிடைக்காமல் போகிறது. கர்த்தரை ஊதி போடுகிறார். लेकिन परमेश्वर सारे उपज को उनके आशीषों को फूंक दिया। எந்த மனுஷன் எந்த தனிப்பட்ட நபர் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழுகிறானோ, और आज जो भी मनुष्य परमेश्वर को महत्व नहीं देता, அவருடைய வாழ்க்கையில அதிகமா எதிர்பார்த்தாலும் கூட கிடைக்கிறது கொஞ்சமாய் वो காணப்படும். अपने जीवन में चाहे जितना भी कोशिश करे कमाने का, लेकिन वो हमेशा कम ही कमाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। அது சிறு பிள்ளையா இருக்கலாம், वो शायद छोटे बच्चे हो सकते வாலிபனா हैं, இருக்கலாம், जवान हो सकते हैं, யாராவது இருக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தருக்கு அந்த ஆலயம் மீன்ஸ் அந்த பாலை இருக்கும் என்றால், और चाहे कोई भी हो, लेकिन अगर परमेश्वर का मंदिर उनका खाली है, तो ஆலயத்துல ஜெபம் இல்லாமல் வேத வாசிப்பு இல்லாமல் இருக்கும் என்றால், अगर परमेश्वर के मंदिर में प्रार्थना नहीं, वचन पढ़ना नहीं है, तो அந்த வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. परमेश्वर उस जीवन को आशीष नहीं कर सकता। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுப்பேன். कितनों कह सकते कि हर दिन मैं परमेश्वर के लिए महत्व दूंगा, ஆலயத்துக்கு ஒவ்வொரு நாளும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். उस मंदिर को हर दिन आपको महत्व देना है। இவர்கள் சாக்கு போக்கு சொன்னார்கள், और वहां पर वो लोग तो कुछ जो कारण को बता रहे थे, ஏற்ற காலம் வரவில்லை. वो कहते कि अब तक वो सही समय नहीं आया। அப்படிதான் ஜனங்கள் சாக்கு போக்க சொல்லுகிறார்கள். वहां पर लोग कुछ कारण को बता रहे ஏன் थे, ஜெபிக்க முடியவில்லை?
आज भी लोग कुछ कारणों को बताते ஏன் क्यों प्रार्थना नहीं कर ஏன் पाए। வேத வாசிக்க முடியவில்லை? वो कहते क्यों वचन पढ़ने नहीं ஏன் हुआ। இடைநாள் கூட்டம் இல்ல பைபிள் ஸ்டடிக்கு வர முடியவில்லை? कहते क्यों बाइबल स्टडी में नहीं आ पाए। நேரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். वो कहते हमें समय नहीं ஆனால் मिला, மற்ற எல்லா காரியத்துக்கு நேரம் இருக்கிறது. लेकिन बाकी सारी चीजों के लिए आपके पास समय है। பிக்னிக் போகிறதுக்கு நேரம் இருக்கிறது. पिकनिक में जाने के लिए समय है, ஹோட்டலுக்கு போகிறதுக்கு நேரம் இருக்கிறது. होटल में जाने के लिए समय है, ஷாப்பிங் போகிறதுக்கு நேரம் இருக்கிறது. शॉपिंग के लिए समय है। ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க அந்த நேரம் வரும்போது लेकिन जब परमेश्वर के लिए जो समय देना है, நேரம் இல்லை என்று अनेक பேர் தள்ளி விடுகிறார்கள். कई लोग कहते हैं कि हमारे पास समय नहीं है। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். आज एक निर्णय को लो நான் ஒவ்வொரு நாளும் அந்த ஆலயத்திலே ஜெபம் அவருடைய சத்தம் ஸ்தோத்திரத்தின் சத்தம் அந்த ஜெபத்தின் சத்தம் காணப்படும். कि हर दिन मेरे मंदिर में परमेश्वर की प्रार्थना और उसकी स्तुति आराधना का ये जो आवाज सुनाई देगा। ஹalleluya. हालेलुया। अनेक பேர் பைபிள் ஸ்டடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். और कई लोग बाइबल स्टडी के लिए महत्व देते हैं। ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ரொம்ப குறைவாய் சில பேர் வருவார்கள். एक वर्ष के पहले बहुत कम लोग आते थे, ஆனால் கர்த்தர் கிருபையினால अनेक பேர் பைபிள் ஸ்டடில வர ஆரம்பித்திருக்கிறார்கள். लेकिन अब परमेश्वर की कृपा से बहुत सारे लोग अब बाइबल स्टडी में आते ஒரு பெரிய हैं। வாஞ்சையோடு வருகிறார்கள். बड़े चाहत के साथ लोग आते हैं, தூரமா இந்த வருகிறார்கள். दूर से लोग आते हैं। காஞ்சுமார்க்கு ஜரிமறையில இருந்து அவ்வளவு தூரமா இந்த கர்த்தர் எப்படியாவது அந்த ஆலயத்திலே வேத வசனம் இருக்க வேண்டும் என்று और वो दूर से लोग आते हैं ताकि वो वचन को सुने और वचन के अनुसार चल இன்னும் पाए, வசனத்துல வளர வேண்டும் இன்னும் ஜெபிக்க வேண்டும் என்று वचनों में और बढ़ने के लिए और प्रार्थना करने के लिए वो आते ஒரு हैं। வாஞ்சையோடு கர்த்தர் நிரப்பியிருக்கிறார். बड़े चाहत के साथ वो आते हैं और परमेश्वर उन्हें भरा है। அப்படிப்பட்ட வாஞ்சை ஒருவேளை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். और ऐसा ही चाहत परमेश्वर हम हर एक के जीवन में देखना चाहता है। எவ்வளவாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ जितना हम परमेश्वर के मंदिर के लिए महत्व देते எவ்வளவாய் हैं, அந்த ஆலயம் கட்டப்படுகிறதோ जितना वो मंदिर बांधा जाता है, அப்போ கொஞ்சத்தை எதிர்பார்த்தாலும் கூட அது நம்மளுக்கு பெருசாய் காணப்படும். अगर हम छोटी सी बात को चाहते हैं लेकिन फिर भी परमेश्वर उसे और அந்த बढ़ाएगा। கொஞ்சத்துல கர்த்தர் சேமிக்க உதவி செய்வார். उस छोटे से चीजों में परमेश्वर बचाने के लिए कुछ मदद करेगा। ஹalleluya. हालेलुया। அதிகத்தை எதிர்பார்த்து அதுல அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா குறைவுகள் காணப்படுகிறது. वे लोग बहुत कमा रहे थे लेकिन उसमें भी वो कमियों का सामना कर रहे थे। ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பில்லை என்றால் लेकिन यदि आप परमेश्वर के लिए महत्व देते हैं, கொஞ்சத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். आपके छोटे को लेकर परमेश्वर महान काम को करेगा। ஹalleluya. हालेलुया। அடுத்ததாவது பார்க்கிறோம் और अगली बात हम देखते हैं, கர்த்தர் எது வரைக்கும் என்று கேட்கும்போது परमेश्वर जब पूछता है कि कब तक, யோசுவா 18வது அதிகாரம் 3வது வசனத்துல यहोशू 18 अध्याय के 3 वचन में இங்கே அந்த யோசுவாக்குள்ள ஒரு பாரம் கர்த்தர் கேட்க வேண்டிய கேள்வியை யோசுவா அந்த ஜனங்களிடத்துல கேட்கிறார். यहाँ पर जो परमेश्वर को पूछना था वो सवाल वो यहोशू लोगों से पूछता இந்த है। ஜனங்கள் அவர்களுக்கு கர்த்தர் வைத்திருந்த நன்மைகளை பெறாமல் இருக்கிறார்கள். वहाँ पर लोगों ने परमेश्वर से जो अद्भुतों को नहीं पाया था। அவர் சொல்லுகிறார் அந்த 7 கோத்திரங்களை பார்த்து சொல்கிறார் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரிக்க நீங்க எதுவரை அசதியா இருப்பீர்கள். और वो पूछता है कि परमेश्वर ने आपको जो देश देना चाहे वो कब तक तुम ढिलाई करते रहेंगे। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை परमेश्वर ने जो देश तुम्हें दिया है, அப்ப சொல்லுகிறார் கர்த்தர் ஏற்கனவே இந்த தேசத்தை இந்த நன்மைகள் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு वो கொடுத்திருக்கிறார். कहता है कि परमेश्वर ने पहले से उन देशों को उन आशीषों को तुम्हें दिया ஆனால் है। இந்த 7 கோத்திரம் என்ன செய்தார்கள்? लेकिन वो जो 7 गोत्रों के लिए उन्होंने क्या किया, அசதியா இருக்கிறதால அது வேண்டாம் என்று கொஞ்ச நாட்கள் தள்ளி விடுகிறார்கள். और वो उसे देरी करे ढिलाई करे थे कि उन्हें नहीं चाहिए। கர்த்தர் கொடுக்க போகிற தேசம் அல்ல கொடுக்க போகிற நன்மைகள் அல்ல. और परमेश्वर देने वाला है वो देश या देने वाला वो भलाई அந்த नहीं था। 3வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? तीसरे वचन में क्या पढ़ते हैं, உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள். மற்ற கோத்திரங்கள் எல்லாம் அதை சுதந்திரித்து அவர்களுக்கு கொடுத்த அந்த இடத்தை சுதந்திரித்தார்கள். और बाकी सारे गोत्रों ने अपना जो परमेश्वर ने जो देश दिए उसे वो अधिकार में करने लगे। ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தை இவர்கள் சுதந்திரிக்காமல் 7 கோத்திரங்கள் இருக்கிறார்கள். लेकिन यहाँ पे जो 7 गोत्र के लोग थे वो परमेश्वर ने जो देश दिया उस पर वो अधिकार नहीं कर रहे थे। அவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது கர்த்தருடைய அந்த மீன்ஸ் சுதந்திரம் இருக்கிறது. उनके पास परमेश्वर के आशीष थे, ஆனா அசதியா இருக்கிறதுனால लेकिन क्योंकि वो ढिलाई कर रहे அதை थे, தாமதிக்கிறதுனால क्योंकि वो ढिलाई कर रहे थे, அவர்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் சுதந்திரிக்காமல் காணப்படுகிறார்கள். वो उस पर अधिकार नहीं कर पाए, तो उन आशीषों को वो नहीं पा रहे ஒரு थे। பெரிய பாரத்தோடு யோசுவா கேட்கிறார் எது வரைக்கும் நீங்க இப்படி இருக்க போகிறீர்கள்? और इसलिए बड़े बोझ से यहोशू उन लोगों से पूछता है कि तुम कब तक ढिलाई करते रहेंगे। கர்த்தர் கொடுத்த இந்த தேசத்தை எதுவரை சுதந்திரிக்காமல் இருக்க போகிறீர்கள்? परमेश्वर ने देश तुम्हें जो पहले से दे दिया तुम कब तक अधिकार नहीं करोगे। ஹalleluya. हालेलुया। ஏன் அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்கிறார்கள்? वे लोग क्यों उस आशीष को नहीं पा रहे थे, ஏனென்றால் அவர்கள் இருக்கிற நிலைமையில திருப்தி ஆகிவிட்டார்கள். क्योंकि वो जिस परिस्थिति में थे उसी में वो तृप्त हो गए थे। அந்த சுதந்திரிக்க வாஞ்சை இல்லாமல் இருக்கிறார்கள். अब उस पर अधिकार करने का उनका मन नहीं था, முயற்சி எடுக்காமல் அப்படி அசதியா இருக்கிறார்கள். वहाँ पर कोशिश भी नहीं करे थे उन देशों का राज करने के लिए, अधिकार करने के இப்படி लिए। இருந்தாலும் நல்லதா இருக்கிறது. उन्हें सोचा कि अब हम जैसे वैसे रहेंगे तो अच्छा है, இப்படி இருக்கலாம் என்று யோசிக்கிறார்கள். उन्हें सोचा कि हम ऐसे ही रह जाते हैं, இதுல ஒரு திருப்தியாய் தான் இருக்கிறோம் என்று और उन्हें सोचा कि इसमें तो हम तृप्त है। கர்த்தர் வைத்திருக்கிற ஏற்கனவே ஏற்படுத்த அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்காமல் இருக்கிறார்கள். और
इसलिए परमेश्वर ने जो आशीषों को तैयार किया था उससे वो अधिकार नहीं कर पा रहे थे। இரண்டாவது ஏன் அவர்கள் அதை சுதந்திரிக்காமல் இருக்கிறார்கள்? और दूसरी बात, वो क्यों कब्जा नहीं कर पा रहे थे? ஒரு பெரிய பயம் அவங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. क्योंकि उनके जीवन में एक बड़ा डर था, ஏனென்றால் எப்படி அந்த தேசங்களை சுதந்திரிக்க வேண்டும்? क्योंकि उन देशों को कैसे कब्जा करना அங்க था। இருக்கிற சில ஜனங்கள் சில எதிரிகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டும். उन देशों के कुछ शत्रुओं पर उन्हें विजय पाना था। அந்த இடத்துல இருக்கிற அந்த ஜனங்களை மீன்ஸ் யுத்தம் செய்து மீன்ஸ் அந்த இடங்களை கேப்சர் பண்ண வேண்டும். उन देशों में जो लोग थे, जो शत्रु थे, उनसे लड़कर वहां पर जय पाना था। அந்த எதிரிகளின் பயத்தினாலே அந்த ஆசீர்வாதங்களை வேண்டாம் என்று சொல்லி அசதியா இருக்கிறார்கள். और उनके शत्रुओं के डर से वो उन्हें उन देशों पर कब्जा करना छोड़ दिया था। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. वहां पर उनके सामने आशीष रखा गया था। இல்ல கர்த்தர் வைத்திருக்கிறார். परमेश्वर ने उन देश को रखा था, ஆனால் சத்ரு கையில இருக்கிறதுனால, लेकिन क्योंकि वो देश शत्रु के हाथों में थे, யுத்தம் வேண்டாம் யுத்தம் செய்ய பயந்து இருக்கிறதுனால वे लोग वहां पर युद्ध करने से डर रहे थे। அவர்கள் இருக்கிற நிலைமையில காணப்படுகிறார்கள். और इसलिए वो जिस परिस्थिति में थे उसी परिस्थिति में तृप्त थे। எத்தனை பேர் விசுவாசம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போல கர்த்தர் எனக்காக நன்மைகளை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். लोग विश्वास करते हैं उन इजराइल के जैसे परमेश्वर ने हमारे लिए कुछ आशीषों को, भलाई को रखा है। ஹல்லேலூயா. हालेलुया। வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் நன்மைகளை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். हम में से हर एक के लिए परमेश्वर ने कुछ आशीषों को रखा है। ஹல்லேலூயா. हालेलुया। இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பார்க்கிறோம். हम पढ़ते हैं कि परमेश्वर इजराइल को आशीष करने में प्रसन्न होता அவருடைய है। ஜனத்தை எப்பொழுதுமே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். परमेश्वर हमेशा अपने लोगों को आशीष करना चाहता ஆனால் அந்த है, ஜனங்களை போல அசதியா இல்லாமல் लेकिन उन लोगों के समान हमें उससे ढिलाई नहीं करना। சத்ரு கையில இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் யுத்தம் செய்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். हमें भी हमारे आशीषों के लिए युद्ध कर उसे पाना है। ஹல்லேலூயா. हालेलुया। நான் யுத்தம் செய்யக்கூட ஆயத்தமா लोग இருக்கிறேன். कह सकते हैं मैं युद्ध करने के लिए भी तैयार हूँ। எனக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் मेरे लिए जो आशीषों को परमेश्वर ने அதை रखा நான் है சுதந்திரிக்க போகிறேன். उसे मैं कब्जा करूंगा, நான் சாத்தானை மேற்கொண்டு और मैं शैतान पर विजय எல்லா होऊंगा, தடைகளை மேற்கொண்டு सारे रुकावट पर जयवंत அதை होऊंगा, சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன். उन सारे आशीषों पर मैं कब्जा करूंगा। இவர்கள் பயத்தோடு இருக்கிறதுனால அந்த சத்துருக்களை சந்திக்க முடியாம இருக்கிறதுனால और वहां पर वे लोग डरे हुए थे उन शत्रुओं से लड़ने के लिए, इसलिए அசதியாய் காணப்படுகிறார்கள். वहां पर वे लोग ढिलाई कर रहे थे। இந்த ஆராதனையில கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற அந்த நன்மைகளை लेकिन इस रात में परमेश्वर ने जो भलाई को हमारे जीवन में रखा அதை है பெற்றுக்கொண்டு நாம் போகிறவர்களாக இருக்க வேண்டும். उसे पाकर हमें जाना है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய யுத்தம் யாரோடு கூட இருக்கிறது? हमारा जो युद्ध किसके साथ है? கண்ணுக்கு காண்கிற இல்ல ரத்தத்தோட மாம்சத்தோட அல்ல. हम जो आंखों से देखते या फिर जो அந்தகார லோகாதவலிய மீன்ஸ் அந்தகார வல்லமையோடு நம்முடைய போராட்டங்கள் हमारा இருக்கிறது. जो युद्ध है वो अंधकार के सारी युक्तियों के साथ है। அவன் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை தடை பண்ணி வைத்திருக்கிறான். परमेश्वर ने जो भलाई को रखा है उसको रोकता है, இருக்கிறது நன்மைகள் இருக்கிறது, और आपके लिए भलाई तो रखा गया है, அநேக நன்மைகள் இருக்கிறது. और बहुत सारे भलाई ஆனால் है, தடையை வைத்து ஏதாவது ஒரு துக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறான். लेकिन जो शत्रु है कुछ रुकावट को लाता है, हमारे जीवन में दुख को लाने की कोशिश ஆனா करता है। இந்த ஆராதனையில ஒரு யுத்தத்தை செய்து लेकिन इस रात में एक युद्ध लड़ते ஒரு हुए யுத்தத்தை செய்து அவனை நாம் மேற்கொள்ள போகிறோம். हम उस पर जयवंत होंगे। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் யுத்தம் செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்க? कितने लोग युद्ध करने के लिए तैयार है? இது பட்டயத்தோட நடக்கிற ஒரு யுத்தம் அல்ல. ये जो युद्ध है वो तलवार से, हथियार से ஒரு नहीं, ஆவிக்குரிய யுத்தமா இருக்கிறது. लेकिन ये एक आत्मिक युद्ध है। அதை யாத்திராகமம் 17-11 வசனத்துல பார்க்கிறோம். और वही निर्गमन 17 अध्याय के 11 वचन में पढ़ते हैं। Book of Exodus chapter 17 verse 11 யாத்திராகமம் 17-11 வசனத்துல निर्गमन 17 अध्याय के 11 वचन में மோசே இந்த யுத்தத்தை வித்தியாசமாய் செய்கிறார். वहां पर मूसा कुछ अलग रीति से वहां युद्ध लड़ रहा था। ஜனங்கள் எல்லாரும் அந்த யோசுவா ஜனங்கள் கீழே யுத்தம் செய்யும்போது जब योशुआ सारे जो लोग नीचे युद्ध कर रहे थे, இவர் வேண்டுமென்றால் இன்னொரு நபராய் போய் அந்த யுத்தத்துல சேர்ந்திருக்கலாம். ये जो मूसा था वो भी उनके साथ जुड़ सकता था युद्ध ஆனால் में, மோசே அவர் மலை உச்சில் மேலே ஏறுகிறார். लेकिन वहां पर मूसा उस पहाड़ के ऊपर चला அங்க गया। போய் அவர் கையை ஏறெடுக்கிறார். वहां पर जाकर अपने हाथों को उसने அந்த उठाया। கோலை உயர்த்தி பிடிக்கும் போது उस लाठी को जब वो उठाया था, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? तब वो इस्राएल लोग क्या कर रहे थे? அவர்கள் அந்த அமலேக்கியர்களை மேற்கொள்கிறார்கள். वे लोग अमलियों के ऊपर जयवंत हो रहे அவர்கள் அந்த थे। யுத்தத்தில் ஜெயத்தை காணுகிறார்கள். उस युद्ध पर वो जय पा रहे அந்த थे, யுத்தத்தின் ஜெயம் எங்க வருகிறது? लेकिन वो युद्ध का जय कहां से मिल रहा था? கீழே யுத்தம் செய்கிறதுனால அல்ல, नीचे वो लड़ रहे थे इसलिए नहीं, மேலே அந்த கோல் உயர்த்தப்படுகிறதுனால. क्योंकि ऊपर मूसा उस लाठी को उठा रहा था, அங்க கீழே அந்த யுத்தத்துல அவர்கள் ஜெயத்தை और காணுகிறார்கள். इसलिए नीचे युद्ध में वो जो जय पा रहे थे। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அந்த மலை ஏறி போனது போல आज जैसे मूसा उस पहाड़ को चढ़ा எத்தனை था, பேர் நானும் மேலே ஏறி வந்திருக்கிறேன்? आज के लोग कहते हैं मैं भी ऊपर की ओर आया हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। மேலே ஏறி வந்திருக்கீங்களா இல்லையா? क्या आप ऊपर चढ़े हैं कि नहीं?
எல்லாரும் ஏறி தான் வந்திருக்கிறோம். हम सब ऊपर चढ़ के आए हैं। அந்த மலை மேல கர்த்தருடைய சமூகத்துல நாம் வந்திருக்கிறோம். उस पहाड़ के ऊपर ने हम परमेश्वर की उपस्थिति में आए हैं। கையில கோல் இல்லாமல் இருந்தாலும் கூட, अगर आपके हाथ में लाठी नहीं है तो भी ஜெபம் என்கிற அந்த கோலோடு கூட, प्रार्थना की उस लाठी से, விசுவாசம் என்ற கோலோடு கூட, विश्वास की उस लाठी से, கர்த்தருடைய நாமம் எடுத்து நாம் அதை உயர்த்தும் போது परमेश्वर के नाम को जब हम ऊंचा करते அந்த हैं, யுத்தங்களை பெரிய ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். तब उन युद्धों में परमेश्वर बड़े विजय को हमें देगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நமக்காக வைத்திருந்த நன்மைகள் परमेश्वर ने हमारे लिए जो भलाई को இந்த रखा ஆறுல है, விசுவாசம் நாம் சுதந்தரிக்க போகிறோம். इस रात में विश्वास के साथ उस पर आप कब्जा करेंगे। என் ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள कितने போகிறேன். लोग कह सकते हैं मेरे आशीषों को मैं पा लूंगा। பக்கத்துல பாருங்க, உங்க நன்மைகள் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க கையில கொடுக்க बाजू போகிறார். में देख करके परमेश्वर आपको आपके सारे भलाई और आशीषों को देगा। ஹalleluya. हालेलुया। விசுவாசத்துல அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். विश्वास के साथ उनसे விசுவாசத்தை पूछना பெற்றுக்கொள்ள है, வேண்டும். विश्वास के साथ उसे प्राप्त करना 20வது है। சங்கீதம் 7வது வசனத்துல பார்க்கிறோம். भजन संहिता 20 के साथ में हम पढ़ते हैं। 20வது சங்கீதம் 7வது வசனத்துல भजन संहिता 20 के साथ में சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். कुछ लोग घोड़े और रथों पर महिमा करते हैं, ஆனால் நாங்களோ என்று சொல்லி लेकिन वो कहता है हम जो है தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். हम परमेश्वर के नाम पर घमंड करते அவர்கள் हैं। யுத்தத்துக்காக ரதங்களை பார்க்கிறார்கள். वे लोग तो युद्ध के लिए घोड़े और रथों को देखते அந்த हैं, குதிரைகளை நம்பி அதிலே மேன்மை वे பாராட்டுகிறார்கள். लोग घोड़ों पर भरोसा रखते हैं और उस पर घमंड करते ஆனால் हैं। நம்மிடத்தில் ரதங்கள் இல்ல, குதிரைகள் அல்ல, लेकिन हमारे पास तो घोड़े और रथ नहीं இருப்பு है, ரதங்கள் அல்ல. लेकिन हमारे पास जो रथ नहीं ஆனால் है, நாங்களோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மாத்திர மேன்மை लेकिन हम பாராட்டுகிறோம். परमेश्वर के नाम पर घमंड करते அந்த हैं। யுத்தத்தில் குதிரை அல்ல, ரதம் அந்த வெற்றி தருவதல்ல. और उस युद्ध में वो जो घोड़े और रथ से हमें विजय नहीं நம்ம मिलता, அறிந்திருக்கிற கர்த்தருடைய நாமமே அது நமக்கு செய்கிறது. हम जिस परमेश्वर की आराधना करते हैं उसके नाम से हमें विजय मिलता है। இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. यीशु के नाम में बड़ा एक सामर्थ्य அந்த है, நாமத்தை கண்டு சாத்தான் அவன் நடுங்குகிறான். और उस नाम को सुनते ही शैतान कांपता அந்த है। நாமத்தை எடுத்து ஒரு கோலை போல நீங்க உயர்த்தும் போது और उस नाम को लेकर जब उस लाठी को आप उठाते ஒரு हैं, பெரிய வெற்றியோட ஜெயத்தோடு உங்க ஆசீர்வாதங்களை கர்த்தர் சுதந்தரிக்க அவர் तब செய்கிறார். आपको भी अपने आशीषों पर कब्जा करने के लिए परमेश्वर मदद करेगा। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் யுத்தம் செய்து நான் என் நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள कि लोग போகிறேன். कह सकते हैं मैं युद्ध लड़कर मेरे भलाई को मैं पाऊंगा, அநேக வருஷமாய் தடுத்து வைத்த அந்த நன்மைகள், और अनेक वर्षों से जो भलाई रुका हुआ है, கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த அந்த நன்மைகள், परमेश्वर ने जो आपके लिए रखा है वो भलाई, வைத்த நன்மைகள், परमेश्वर ने जो रखा है, தாராள கர்த்தர் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் इस रात में उसे पाने के लिए परमेश्वर आपकी मदद करेगा। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் சொல்றாங்க, நான் வெறும் கையாய் போவதல்ல. कि लोग कह सकते हैं कि मैं यहाँ से खाली हाथ नहीं जाने वाला, கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள் परमेश्वर ने मेरे लिए रखा हो सारे भलाई को, பெற்றுக்கொண்டு நான் போக போகிறேன். उसे पाकर मैं यहाँ से लौटूंगा। ஹalleluya. हालेलुया। அந்த கோத்திரங்களுக்கு நன்மைகளை கொடுத்து வைத்திருக்கிறேன் என்றால், और उन 7 गोत्र के लिए भलाई परमेश्वर रखा था, फिर भी எத்தனை பேர் விசுவாசி எனக்குன்னு ஒரு நன்மை ஆசீர்வாதங்களை கர்த்தர் आज வைத்திருக்கிறார். कितना विश्वास है मेरे लिए भी परमेश्वर ने कुछ आशीषों को रखा அந்த है। விசுவாசம் இருந்தால் தான் கேட்க முடியும். अगर वो विश्वास है तभी आप पूछ सकते हैं, அந்த விசுவாசம் இருந்தால் தான் யுத்தம் செய்ய முடியும். अगर वो विश्वास आपके अंदर है तभी आप युद्ध कर सकते हैं, அந்த விசுவாசம் இருந்தால் கர்த்தர் கொடுக்கவும் முடியும். अगर वो विश्वास है तभी परमेश्वर आपको दे भी सकता है। ஹalleluya. हालेलुया। அந்த உபாகமம் 34வது அதிகாரத்துல उत्पत्ति 34 अध्याय में அந்த ஆசீர்வாதங்களை மலை மேல கர்த்தர் அந்த மோசேக்கு வந்து அவர் காண்பிக்கிறார். उन आशीषों को उस पहाड़ के ऊपर परमेश्वर ने मूसा को दिखाया। நேபோ பர்வதத்திலே அவன் ஏறி வந்தபோது கர்த்தர் அப்படி மரணத்துக்கு முன்பாக அந்த கானான் தேசத்தை காண்பிக்கிறார். जब नेबो पर्वत के ऊपर मूसा है तब परमेश्वर ने उसे उस कनान के देश सारे आशीषों को दिखाया। வாக்குத்தத்தம் பண்ணினவர் நான் உண்மையிலவர் இதெல்லாம் நான் வைத்திருக்கிறேன் என்று காண்பிக்கிறார். परमेश्वर ने दिखाया जिस परमेश्वर ने तुझे प्रतिज्ञा दी वो सच्चा है, और सारे उन आशीषों को परमेश्वर ने அந்த दिखाया। மலையின் மேல் இருந்து அந்த கண்ட அந்த அந்த ஆசீர்வாதங்களை போல पहाड़ के ऊपर से जो आशीषों को उसने देखा, நாரிலே கர்த்தர் மாத்திரம் காண செய்கிறவர் அல்ல, इस रात में परमेश्वर केवल हमें दिखाता அதை नहीं, சுதந்தரிக்க அவர் செய்ய வல்லமையுள்ள தேவன். लेकिन उन आशीषों पर कब्जा करने के लिए परमेश्वर मदद करेगा। ஹalleluya. हालेलुया। நாம் எழுந்திருந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सबके ना खड़े होकर परमेश्वर को धन्यवाद दें। பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, हमारे बल से ना तो हमारे पराक्रम से, நம்முடைய பலத்தினால் அல்ல, हमारे बल से ஆனா नहीं, கர்த்தருடைய ஆவினாலே அவர் செய்து முடிப்பார். लेकिन परमेश्वर के आत्मा से सब कुछ होगा। அவருடைய ஆவினாலே கூடும் என்று பார்க்கிறோம்.